வடமடையிலேருந்து இந்த கேஸ் நமக்கு ஃபைல் ஆயிருக்கு. இவரை பாருங்க, இவர் இருக்கிற வயசுக்கு இவர் பண்ண வேலையை மட்டும் நீங்க பாருங்களேன், எவ்வளோ கேவலமான வேலை இவர் பண்ணியிருக்கான்னு. ஒரு வாயில்லாத ஜீவனை கூட்டிட்டு போய் இவர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு அந்த டாக் கிட்ட. அந்த டாக்கு பின்னாடி ரொம்ப டிஸ்சார்ஜ் ஆகுது. இப்போ இம்மிடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு நம்ம கோயம்புத்தூர் கொண்டு வர சொல்லியிருக்கோம். யாமி ஃபவுண்டேஷன்ல வச்சுதான் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் போய் கேஸ் ஃபைல் பண்றோம். இப்போ எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கேன் நான், சரிங்களா? ஃபர்தரா அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு பாருங்களேன். ஒரு வாயில்லாத ஒரு பெண் நாய் சுதந்திரமா பூமியில நடக்க முடியல. ஆனா மனிதர்களால அந்த நாய்க்கு எவ்வளவு ஒரு ஆபத்து இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி போச்சுன்னா உலகம் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறத பாருங்க. ரொம்ப அசிங்கமாவும் ரொம்ப கேவலமாவும் இருக்கு. மனிதர்களோட செயல் மனிதர்களே சொல்ல முடியாது, ரெண்டு கால் மிருகங்கள் அதுகெல்லாம் நல்லாதான் இருக்கு. மனிதாபிமானம் நாய்கள் கிட்ட தான் நம்ம மனிதர்கள்ட்ட பார்க்க முடியும். இது ரொம்ப கேவலத்திலையும் கேவலமா இருக்கு. நீங்களே பாருங்க, இதுக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாம இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த மாதிரி ஆளுகளை பூமியில நடக்கலாமான்னு பாருங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க.